திரும்பி போற ஐடியாவே இல்லை. ஐ ஆம் கமிங். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மட்டும் அரசியலுக்கு வரீங்க. அமமுக ஒரு எம்எல்ஏ ஒரு எம்எல்ஏ அதில் ஒருத்தர் தான் எம்எல்ஏ. அந்த ஒரு எம்எல்ஏ டிவிக்கு ஆதரவு கேட்கலைங்க அவங்க கிட்ட போயிட்டு. ஆனா அவர் வாண்டடா டிவிக்கு ஆதரவு தரண்டு கடிதம் எழுதி கொடுத்துருக்காரு. அவர் தான் கொடுத்துருக்காரு. கடிதம் எழுதி கொடுத்த வீடியோ பாருங்க. பாத்துட்டீங்களா? இதுக்கப்புறம் நான் சொல்றாரு, இந்த கடிதம் நான் எழுதி தரவில்லை. அப்ப இந்த வீடியோ ஏஐ வீடியோவா? பச்சையா தெரியுது. ஏஐ வீடியோ தெரியுது, இது ஏஐ வீடியோவா சொல்லு. அப்போ ஒன்னே ஒன்று புரிஞ்சு போச்சு. அப்போ அவங்க பிளான் என்ன தெரியுமா? விஜய் சிஎம் ஆவதை தடுக்கணும், எப்படியாச்சும் தடுக்கணும். இதான் அவங்களோட முழு நேர பிளானா இருக்கு. நேற்று வரைக்கும் பாண்டிச்சேரியில் இருந்த நீ எப்படி தனியாக இங்கே வந்துட்டு நீயே காரில் கொஞ்சம் எழுதி கொடுத்துட்ட. உடனே சொல்ற இது இல்லை, என்னுடைய கையெழுத்து அல்ல. கையெழுத்து ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் தலைவா, போய் சொல்லாத, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நான் பாண்டிச்சேரி வைக்கிறேன். யாரு ஃபோன் பண்ணா? இல்லை 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 எப்படிங்க கவர்மெண்ட் எனக்கு செக்ரட்டரி பேசுறாங்க எங்கள்கிட்ட. ஆமாம், எப்படி அரை மணி நேரத்தில் அதான் பாண்டிச்சேரி வந்துட்டு சொல்லி சொன்னேன். பாண்டிச்சேரி வந்துட்டு சொல்லி சொன்னேன். இது மணி மத்தியானம் சாயந்தரம் 6 மணிக்கு செக்ரட்டரி பேசினாரு. 18 நேரம் அட்வொகேட் அழைச்சி போய் அட்வொகேட் ஜெனரல்கிட்ட கேட்டுக்கிட்டு என்ன பண்ணலாம், எப்படி லீலாம் கொண்டு போகலான்னு கேட்டுட்டு வந்துருக்குறோம். அதுக்குள்ளே இது யார் கனெக்ட் பண்ணா? ஒரு ஃபோனா 2-3 ஃபோன் வச்சிருக்கிறேன். இது ஆண்ட்ராய்டு. இதில் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் எடுக்க முடியாது. இதில் வாட்ஸ்அப் எடுக்க முடியுமா? இது ஆண்ட்ராய்டு ஃபோனாது. அதனால் இந்த ஃபோனை எடுத்துகிட்டு வந்தேன். அந்த ஃபோன் போட்டுட்டேன். இந்த நம்பரில் தான் சார் பேசுகிறார் செக்ரட்டரி. அப்புறம் என்ன சொல்றேன், என்கிட்ட ஒரு 3 ஃபோன் இருக்கு, பட் இப்போ என்கிட்ட இந்த ஃபோன் தான் இருக்குன்னு ஒரு கீபேட் ஃபோனை காமிக்கிறேன். அப்ப மீதி 2 ஃபோன் எங்க? மீதி 2 ஃபோன் எங்க? இப்பெல்லாம் பல விதமா கேட்கலாம். இப்ப டிடிவி தினகரன் பிளான் என்னன்னா, நீ இந்த மாதிரி ஒன்று சொல்லு அப்படின்னு பிஜேபி சொல்லிருப்பாங்க. அதாவது குதிரை பேரம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு போய் சொல்லுன்னு சட்டப்படி கொட்டுறாது. அப்படி இருந்ததுன்னா ஆட்சி கவர்னர் ஈஸியாக கலைச்சிருது. அந்த மாதிரி ஒன்று கொடு அப்படின்ட்டு இவங்க ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த எம்எல்ஏவை ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க, சிறப்பாக செஞ்சு முடிச்சிருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் ஆதரவு கேட்டது காங்கிரஸ், விசிக, சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல் இவங்க கிட்ட, அதாவது திமுக கூட இருக்கிற கூட்டணி கட்சிகள் கிட்ட மட்டும்தான் அவங்க ஆதரவு கேட்டிருக்காங்க. அவங்க ஒருபொழுதும் அதிமுக கிட்ட போவே கிடையாது. ஏன்னா அதிமுக யார் கண்ட்ரோல் அவருக்கு தெரியும், பிஜேபி கண்ட்ரோல் ஆகுதுன்ட்டு அது பக்கமே போல. ஆனா வாண்டடா உள்ள நீங்க ஒரு சிறப்பான சம்பவத்தை பண்ணிருக்கீங்க. ஒரு நல்லவனை நசுக்க வேண்டும் என்றால் இங்கே பல தீயவர்கள் ஒன்று கூடி பல சூழ்ச்சிகள் செய்து அவனை நசுக்க பார்ப்பாங்க. சரி, ஒருவேளை இப்ப விஜய் சிஎம் அடுத்து என்ன நடக்கும்? ஆர்டிகல் 356 படி ஜனாதிபதி கையில ஆட்சி போகும். சரிங்களா? அவருக்கே ஆட்சி போகும். ஓராண்டு அவர் இங்க ஆட்சி ஆளுவார். ஆனா அதை அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணலாங்க. 3 வருஷம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அது ஒன்று இருக்குது. சரிங்களா? அப்போ 1 வருஷம் அப்படின்னு முடிச்சிடக்கூடாது. 3 வருஷம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். சட்டத்தில் அது இடம் இருக்கு. அப்படி போகணும். அப்ப நம்ம நேர்மையா நம்ம தமிழ்நாட்டில் போய் ஆள முடியாதுன்னு தெரிஞ்ச பிஜேபி அவர்கள் இந்த மாதிரி வேலை பண்ணி இப்படியாச்சும் நம்ம உள்ள போலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கான வேலைப்பாடு தான் அந்த வேலைப்பாடு. உங்களுக்கு வெக்கமா இல்லடாடி? உங்களுக்கு வெக்கமா இல்ல? மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொல்லுவாங்க. இப்படி மக்கள் தீர்ப்பு நீங்க புந்து விளையாடுறீங்கல்ல, அதே மக்கள் உங்களுக்கு சிறப்பான பதிலடி கொடுப்பாங்க. ரீ எலெக்ஷன் வீங்க, பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், ஏத்துக்கிறோம். ஆனா ரீ எலெக்ஷன்ல நீங்க அத்தனை பேர் மண்ணை கவிங்க. அது உண்மை, அது உங்களுக்கே தெரியும். அத்தனை பேர் மண்ணை கவிங்க. பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. இன்னைக்கு மாலைக்குள்ள தெரிஞ்சிடும். ஆனா எவ்வளோ கேவலமான வரல நீங்களா? அட பாவீங்களா?